குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் வெற்றி டிஎன்பிசி அகாடமி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th சோஷியல் சயின்ஸில் நேஷ்னல் மூமெண்ட்டில் 8th லெசன் அதில் செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காந்திய காலகட்டம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம போட்டாச்சு, அந்த வீடியோவை பார்த்துருங்க. இது செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், சிட்டகாங் ஆயுதக்கிடங்கு மீதான தாக்குதலை நடத்தியவர் சூர்யா சென். 1930 ஏப்ரல் மாதம். ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்துவிடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம் என கூறியவர் காந்தியடிகள். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா செய் அல்லது செத்துமடின்னு காந்தியடிகள் சொல்லியிருப்பார். அதுக்கு முந்தின ஸ்டேட்மெண்ட் தான் இது. நம்ம ஆல்ரெடி அந்த செய் அல்லது செத்துமடி காந்தி சொன்னது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு 2 லைன் முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும் புக்கில். ஸோ இதை கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. கீழ்காணும் கூற்றுகளை கவனி, இவற்றில் சரியானதை தேர்க. இப்போ இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் இப்போ எதுக்கு வச்சுருக்கேன்னா, அந்த கூற்று வந்து கேட்பாங்க நம்ம கொஸ்டின் பேப்பரில் 2-3 கொடுத்துட்டு இதில் எது சரி, இல்லை எது தப்பு, இல்லை கூற்று காரணம் சரியா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த மாடலுக்காக தான் அந்த ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன். ஸோ புக்கை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிடணும். புக்கை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கியது. செகண்ட், மத்தியில் இரட்டையாட்சி ஆகியன இச்சட்டத்தின் முக்கிய அம்சங்களாகும். தேர்டு, அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் என இந்த சட்டம் வலியுறுத்தியது. இதில் எல்லாமே கரெக்டு தான். ஸோ அதில் புக்கில் இருக்கிறது அப்படியே கொடுத்துருக்கேன். இதில் அவங்க மாற்றி வலியுறுத்தவில்லை அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. எந்த இந்திய அரசு சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது? 1935 இந்திய அரசு சட்டம். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் ஆச்சாரியா வினோபாபாவே. 1940 அக்டோபர் 17. கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 22. 42 மார்ச் 22 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என கூறியவர் காந்தியடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம். நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என கூறியவர் காந்தியடிகள். திரைமறைவில் வானொலியை வெற்றிகரமாக செயல்பட வைத்தவர் உஷா மேத்தா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கரெக்ஷன். நம்ம ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால, சாரி, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து செய் அல்லது செத்துமடின்ற இடத்துல வராது. அது நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என கூறியவர் காந்தியடிகள். அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல தான் வரும். செய் அல்லது செத்துமடின்ற ஸ்டேட்மெண்ட் இங்கே தான் வரும். அது ஃபஸ்ட்டு சொன்னது தப்பு, அதை கரெக்ஷன் பண்ணிங்க. திரைமறைவில் வானொலியை வெற்றிகரமாக செயல்பட வைத்தவர் உஷா மேத்தா. ஆசாத் இந்த் பௌஜ் இந்திய இராணுவத்தை உருவாக்கியவர் ஜெனரல் மோகன் சிங். டெல்லிக்கு புறப்படு, டெல்லி செலோ என்ற முழக்கத்தை வெளியிட்டவர் சுபாஷ் சந்திர போஸ். வேவல் திட்டம் 1945 ஜூன் 14. மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் 3. நேரடி நடவடிக்கை நாள் 1946 ஆகஸ்ட் 16. கோவில் நுழைவு நாள் 1933 ஜனவரி 8. தனிநபர் சத்தியாகிரகம் 1940 அக்டோபர் 17. நேரடி நடவடிக்கை நாளால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் நவகாளி மாவட்டம், வங்காளம். யாருடைய தலைமையில் இந்திய எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்பட்டது? ராட்க்ளிஃப் பிரவுன். யாருடைய தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. 1946 செப்டம்பர். மவுண்ட் பேட்டன் திட்டத்திற்கு செயல் வடிவம் தரப்பட்ட நாள் 1947 ஜூலை 18. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது செகண்ட் பார்ட்டு முடிஞ்சுது.
இந்த டேட்டு அண்டு இயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம புக்கில் படிச்சுட்டு புக்கில் ஆல்ரெடி இருக்கிற தெரிஞ்ச கொஷின்ஸ்லாம் நம்ம எடுக்கல. ஒரு சில கொஷின்ஸ் வரலாம். பட் டிஃப்ரென்ஸாக ஏதாச்சும் இந்த மாதிரி கொஷின் க்ரியேட் பண்ணி எடுக்கலான்ற மாதிரி தான் நம்ம கொஷின் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு டைம் அந்த லெசனை படிச்சுட்டு இந்த வீடியோவை பார்த்துருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி இயரையும் டேட்டையும் நல்லா எழுதி பாருங்கள், திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள், அப்போ தான் மனசில் பதியும். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் நம்ம டேட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இதான் கொஷின்லாம் இப்போ வந்துகிட்ருக்கு. இயர் இப்போ எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜாலியன் வாலாபாக்னா 1919 எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டேட் எத்தனை பேருக்கு தெரியுன்றது தான் அங்கே கொஷின். சரிங்களா? 1919 ஏப்ரல் 13. அது மாதிரி நம்ம எல்லா வருஷத்தையுமே டேட்டோட ஞாபகம் வச்சுக்கிறது தான் நல்லது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.